தமிழ்நாட்டினுடைய கல்வி கடன் வழங்குகிற மாவட்ட சராசரி 35 கோடி. அதாவது கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் 1100 கோடி தமிழ்நாடு முழுக்க வழங்கப்பட்டிருக்கு. மாவட்ட சராசரி 35 கோடி. நாம இந்த ஆண்டு 168.28 கோடி வழங்கியிருக்கிறோம். மாவட்ட சராசரியை விட 4 மடங்கு மதுரை மாவட்டம் அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது என்பது மிக முக்கியமான சாதனை. மூன்றாவது, எங்களுடைய மிகப்பெரிய குறிக்கோள், நான் நாடாளுமன்றத்தினுடைய கல்வி நிலைக்குழு உறுப்பினராக இருக்கிறேன். நாடாளுமன்றத்தில் நிலைக்குழுவினுடைய பரிசீலனை கூட்டம் மும்பையிலே நடந்த பொழுது, மும்பை மாநகரத்தில் கல்விக்கடன் விண்ணப்பிக்கிற மாணவர்களுக்கு 80% அதிகமான மாணவர்களுக்கு கல்விக்கடன் வழங்கப்பட்டது. ஆனால் அதுவே தமிழ்நாடு அல்லது இந்தியாவின் பிற பகுதியில் ஆவரேஜ் ரேஷியோ என்பது 30% 40% இருந்தது. அதில் தான் நம்ம ஒரு பெரிய மும்பைக்கு பொருந்துகிற அதே விதி தான் மதுரைக்கும் பொருந்தும். மும்பையில் கல்வி கடன் வழங்குகிற இதே வங்கிகளுக்கு அது ஆர்பிஐயோடைய வழிகாட்டுதல்லாம் இந்தியா முழுக்க பொருந்தும். எனவே மதுரைக்கு மட்டும் ஏன் அது பொருந்தாது என்ற அடிப்படையில் தான் வேலை பார்த்தோம். இந்த ஆண்டு இந்தியாவில் மும்பைக்கு அடுத்து 80% கல்வி கடன் வழங்கிய மாநகரமாக மதுரை மாநகரம் இருக்கிறது என்பது மிக மிக முக்கியமானது. சென்னையோ ஹைதராபாத்தோ கல்கட்டாவோ கூட கிடையாது, டெல்லி கூட கிடையாது. 80% சாங்ஷன் ஆவரேஜ் 80% இந்த ஆண்டு நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். இது மிகப்பெரிய சாதனை.